ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வீடியோவில் நம்மள பலரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இரத்த சோகை, உடல் சோர்வு, தலை சுற்றுதல், முடி உதிர்றது, கவனம் குறைந்து போதல், எப்போதும் தூக்கம் வர்றது, இது மாதிரியான பிரச்சனைகள் இப்போ அதிகரிச்சுட்டு வருது. இந்த பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணங்களில் ஒன்று என்னன்னு பார்த்தோன்னா இரும்பு சத்து குறைபாடு. பலர் இரும்பு சத்து அப்படின்னாலே பேரிச்சம்பழம் தான் அப்படின்னு நினப்பாங்க. உண்மையில் பேரிச்சம்பழம் நல்ல இரும்பு சத்து கொண்ட ஒரு உணவு தான். ஆனால் பேரிச்சம்பழத்தை விட பல மடங்கு அதிக இரும்பு சத்து கொண்ட சில உணவுகளும் இருக்குது. அதுவும் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. பேரிச்சம்பழம் எப்பயுமே ரேட் அதிகமாக இருக்கும். சாமானிய மக்களால் வாங்கி சாப்பிட முடியாத நிலைமை கூட இருக்கலாம். ஆனால் நம்ம சொல்ல போகிற இந்த இரும்பு சத்து கொண்ட உணவுகள் பேரிச்சம்பழத்தினுடைய இரும்பு சத்துக்களையும் பார்த்துடலாமா? 100 கிராம் பேரிச்சம்பழத்தில் சுமார் 1லிருந்து 1.5 mg வரைக்கும் இரும்பு சத்து இருக்கும். இது நல்ல அளவு தான். ஆனால் சில உணவுகளில் இதை விட 3லிருந்து 5 மடங்கு அதிக இரும்பு சத்துக்கள் இருக்குது. அந்த உணவுகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது பார்க்கக்கூடிய அந்த உணவு கருப்பு உளுந்து தாங்க. கருப்பு உளுந்து இருக்குல்ல, இது தமிழர்களுடைய பாரம்பரிய உணவுகளில் ஒரு சூப்பரான உணவு. 100 கிராம் கருப்பு உளுந்தில் சுமார் 7லிருந்து 8 mg வரைக்கும் இரும்பு சத்து இருக்குது. அதாவது பேரிச்சம்பழத்தை விட பல மடங்கு அதிகமாக இருக்குது. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்னா, இரத்த உற்பத்தி மேம்படும், பெண்களோட உடல் பலத்தை அதிகரிக்கும், எலும்புகளை வலுப்படுத்தும், தசை வளர்ச்சிக்கு உதவும். அதனால தான் அந்த காலத்தில் பெண்கள் வயசுக்கு வர்றப்ப உளுந்தங்களி அப்படிங்கிற உணவை செஞ்சு கொடுத்துட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அப்படிங்கிற ஒரு உணவு இருக்கா அப்படின்னு தெரியாத அளவுக்கு மறந்து போச்சுங்க. இனிமேலாவது வீட்டில் குழந்தைகள் ஏஜ் அட்டன் பண்ணுற டைமில் அவங்களுக்கு உளுந்தங்கஞ்சி, உளுந்தங்களி எல்லாம் கொடுங்க. உளுந்தங்கஞ்சியை அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது செஞ்சு கொடுங்க. உளுந்த வடை கூட நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் இதில் ஆயில் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சமாக எடுத்துக்கிறது நல்லது. உளுந்த வச்சு, அதுவும் கருப்பு உளுந்த வச்சு விதவிதமாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். குறிப்பாக பெண்களுக்கு வாரத்தில் 3 முறையாவது கருப்பு உளுந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம உளுந்தங்களி செய்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருமே ஃபாஸ்டான ஒரு உலகத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். அதனால நீங்கள் ஒரு மாதத்துக்கு தேவையான கருப்பு உளுந்தை வாங்கி அதை நல்லாவே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது வறுத்து, வெறுமனையே எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து அதை பவுடர் பண்ணி வச்சுட்டு டெய்லி சாப்பிடக்கூடிய பாலில் கலந்து நீங்கள் குடிக்கலாம். பால் டெய்லி குடிப்பீங்கன்னா நீங்கள் பாலில் கலந்துக்கலாம். அதாவது 1 கிளாஸ் பாலில் 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த எள்ளு பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணி குடிக்கலாம். பால் பிடிக்காதவங்க என்ன பண்ணலான்னா, சாப்பிட்றீங்கள அந்த சாதத்தில் 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த அந்த கருப்பு உளுந்து பவுடரை போட்டு நீங்கள் விரவி சாப்பிடலாம். இது பெண்களுக்கு ஒரு சிறப்பான உணவுங்க. கருப்பு உளுந்துங்கிறது கண்டிப்பாக எல்லா பெண்களுக்குமே எடுத்துக்க வேண்டிய ஒன்று தான். இரண்டாவது பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா முருங்கைக்கீரை தாங்க. கீரைகளுடைய அரசன் அப்படின்னு கூட இந்த முருங்கைக்கீரையை சொல்லலாம். 100 கிராம் முருங்கைக்கீரையில் சுமார் 4லிருந்து 7 மில்லிகிராம் வரைக்கும் இரும்பு சத்து இருக்குது. இதனால் என்ன நன்மை ஏற்படும்னா, ஹீமோக்ளோபின் அளவு இருக்குல்ல, அது உயர்த்தப்படும், கண் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், உடல் சோர்வு குறையும். எப்படி இந்த முருங்கைக்கீரையை சாப்பிடலான்னா, முருங்கைக்கீரை கூட்டு, முருங்கைக்கீரை சூப்பு, பருப்போடு சேர்த்து முருங்கைக்கீரை சாம்பார், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் சமைச்சு சாப்பிடலாம். இதை வாரத்துக்கு குறைஞ்சது 2 முறையாவது எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சமைக்க முடியாத பெண்களுக்கு நான் சொல்கிற இந்த சின்ன டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முருங்கைக்கீரை இலைகளை நீங்கள் சேகரித்து அதை நிழல்லையே உலர்த்தி, அதாவது காய வச்சுட்டு பொடி மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைப்படுறப்ப நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிடலாம். ஆன்லைனில் இந்த மாதிரி இடங்களில் வாங்குறத விட நீங்கள் வீட்டிலையே முருங்கை இலையை கலெக்ட் பண்ணிட்டு செய்கிறப்ப அது ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும். இல்லைன்னா தண்ணியில் கலந்து சூப் மாதிரி கூட நீங்கள் குடிக்கலாம். மூன்றாவதாக பார்க்கக்கூடிய சூப்பர் ஃபுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எள்ளு தாங்க. எள்ளுங்கிறது ஒரு சின்ன விதை தான். ஆனால் இதில் இருக்கக்கூடிய சக்தி மிகப்பெரியது. அதோட சத்துக்கள் அப்படிங்கிறது ரொம்ப பெருசுங்க. 100 கிராம் கருப்பு எள்ளில் சுமார் 14 மில்லிகிராம் வரைக்கும் இரும்பு சத்து இருக்குது. அதிக அளவில் இரும்பு சத்து கொண்ட ஒரு உணவுனா எள்ளை சொல்லலாம்.
அதுவும் முக்கியமாக கருப்பு எள்ளில் இது நிறையவே இருக்குது. எள்ளில் 2 வகை இருக்குது. ஒன்று வெள்ளை எள்ளு, இன்னொன்று கருப்பு எள்ளு. கருப்பு எள்ளு தான் ஆனால் ரொம்ப சிறந்தது. இதனால் என்ன நன்மைகள் ஏற்படும்னா, இரத்த சோகை குறையும். அதாவது அனிமியான்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை நோய் வராமல் தடுத்துக்கலாம். இந்த நோய் இருக்குல்ல, இது நிறைய பேருக்கு இப்போல்லாம் வருது. ரத்தம் உடலில் கம்மியாக இருக்கிறதுனால அனிமியா வருது. அதை சரி பண்ணுறதுக்கு எள்ளுங்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எலும்புகளை இரும்பாக்குறதுக்கும் எள்ளு பயன்படுது. எள்ளு இருக்கிற இடத்துல எலும்பு நோயே வராது அப்படிங்கிற ஒரு பழமொழி கூட இருக்குதுங்க. அந்த அளவுக்கு இது ஒரு அற்புதமான உணவு. பெண்களோட ஆரோக்கியத்துக்கு மிகவும் சிறந்த உணவு அப்படின்னா எள்ளு தாங்க. கால்சியம், மெக்னீஷியம் நிறைந்த ஒரு உணவும் எள்ளுங்க. கால்சியம், மெக்னீஷியம் ரெண்டுமே இருக்கிறதுனால எலும்புகளுடைய அடர்த்தியை அதிகமாக்கும். இந்த எள்ளை எப்படி சாப்பிடலான்னா, எள்ளு உருண்டை மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். கடைகளில் வாங்கி சாப்பிட்றத விட நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு வச்சுட்டு குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்து விடலாம். அப்படி இல்லைன்னா எள்ளு சட்னி செஞ்சு நீங்கள் இதில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். இல்லைன்னா தோசை, இட்லிக்கு தொட்டு சாப்பிடலாம். எள்ளு பொடி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அதையும் நீங்கள் சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். தோசை, இட்லிக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். எள்ளு பொடியாக இருந்தாலும் கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே எடுத்துக்க வேணாம். 4வது பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னென்னா பூசணி விதைகள் தாங்க. அதாவது பூசணி விதைகள் இருக்குல்ல, இப்போ உலகம் முழுக்க சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 100 கிராம் பூசணி விதையில் 8லேருந்து 9 மில்லிகிராம் வரைக்கும் இரும்புச்சத்து இருக்குது. பூசணி விதையில் இரும்புச்சத்து மட்டும் இல்லைங்க, மற்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்குல்ல, இது உடலுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களையும் தருது. பூசணி விதையில் நிறைய சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரியறதில்ல. பூசணி காயை பயன்படுத்துவாங்க உணவில். விதைகளை தூக்கி குப்பையில் போடுவாங்க. அந்த விதைகளை நல்லா நீங்கள் உலர்த்திட்டு அப்படியே கூட பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடைகளில் பூசணி விதைகள்னு கேட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். குழந்தைகளுக்கு கூட நீங்கள் இதை ஸ்நாக்ஸாக கொடுக்கலாங்க. ஏன்னா இதோட டேஸ்ட்டு பாதாம் பருப்பு இருக்குல்ல, அதோட டேஸ்ட்டில் தான் இருக்கும். பூசணி விதைகளை சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள்னா, இரத்த உற்பத்தி மேம்படும், புரதச்சத்து புரோட்டீன் நல்லாவே உங்கள் உடம்புக்கு கிடைக்கும். பூசணி விதைகள் இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு தேவையான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் தன்னுள்ள வச்சுருக்கு. ஆண்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. ஸ்டெமினா பவரை இன்க்ரீஸ் பண்ணும். பூசணி விதைகளை எப்படி சாப்பிடணும்னா, நம்ம நேரடியாக அப்படியே சாப்பிடலாம். இல்லைனா நெய்யில் வறுத்துட்டு பூசணி விதைகளை சாப்பிடலாம். இன்னும் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. சாலட், ஸ்மூத்தியில் கூட நீங்கள் தூவி எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 1 கைப்பிடி அளவு மட்டும் சாப்பிட்டா போதும். தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அளவுக்கு அதிகமாக மட்டும் எடுத்துக்கக்கூடாது. 5வது பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னென்னா, அதுதாங்க ஈரல். அதாவது லிவர். ஆட்டோட ஈரலாகவும் இருக்கலாம், அது கோழியோட ஈரலாகவும் இருக்கலாம். நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட விரும்புவாங்க. நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு இது ஒரு நல்ல இரும்புச்சத்து நிறைந்த உணவுங்க. 100 கிராம் ஈரல் இல்லைன்னா கல்லீரலில் 6லேருந்து 10 மில்லிகிராம் வரையிலான இரும்புச்சத்து கிடைக்கும். இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்னா, ஹீமோக்ளோபின் வேகமாகவே உடலில் அதிகரிக்கும். விட்டமின் ஏ நிறைந்த ஒரு உணவு. இதனால் கண் பார்வை உங்களுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்குது. இந்த உணவை நீங்கள் சாப்பிடலாம். வாரத்துக்கு 1 முறை அளவோடு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அதிகமாக சாப்பிட்றாதீங்க. இவ்வளவு நேரம் நம்ம இரும்புச்சத்து அதிகமாக இருக்க உணவுகளை பார்த்தோம். ஆனால் இந்த உணவுகளை சாப்பிட்டா மட்டும் போதாது. இந்த உணவை சரியான முறையில் எடுத்துக்கிட்டாலும் உடல் முழுமையாக உறிஞ்சிக்கிறதுக்கு விட்டமின் சி அப்படிங்கிற ஒரு விட்டமின் உங்கள் உடலுக்கு தேவை. விட்டமின் சி நிறைந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிறப்ப இரும்புச்சத்து உடல் நல்லாவே உறிஞ்சி எடுத்துக்க ஆரம்பிக்கும். விட்டமின் சி அதனால் நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இந்த உணவு எப்பெல்லாம் சாப்பிட்றீங்களோ அப்போ விட்டமின் சி நிறைந்த உணவுகளையும் சேர்த்து எடுத்துக்கணும். அது என்ன விட்டமின் சி நிறைந்த உணவு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாங்க சொல்கிறேன். நெல்லிக்காய், எலுமிச்சை, ஆரஞ்சு, கொய்யாப்பழம் இது எல்லாத்துலேயுமே விட்டமின் சி நிறையவே இருக்குது. நீங்கள் எப்பெல்லாம் இரும்புச்சத்து இருக்க உணவுகளை எடுத்துக்கிறீங்களோ, அதாவது ஈரல் இந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிறீங்களோ அப்பெல்லாம் நீங்கள் 1 கிளாஸ் நெல்லிக்காய் ஜூஸு, எலுமிச்சை ஜூஸு இது மாதிரி விட்டமின் சி நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறப்ப இரும்புச்சத்தை உடல் அப்படியே உறிஞ்சிக்குங்க. நிறைய பேர் செய்யக்கூடிய தவறுகள் என்னன்னு பார்த்தோன்னா, இரும்புச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்ட உடனே டீ, காஃபி, ஆர்டிஃபிஷியல் கூல்ட்ரிங்க்ஸு இதெல்லாம் குடிக்கவே கூடாது. அப்படி நீங்கள் குடிச்சிங்கன்னா இரும்புச்சத்து முழுமையாக உங்கள் உடலுக்கு போய் சேராது. அது சாப்பிட்டு உங்களுக்கு பலன் எதுவுமே இல்லை.
நீங்கள் இதை சாப்பிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 மணி நேரம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கிறப்ப முழு ஊட்டச்சத்துக்களும் உங்கள் உடலுக்கு கிடைக்கும். இதை எப்பயுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பேரிச்சம்பழம் அப்படிங்கிறது நல்ல உணவு தாங்க. ஆனால் இரும்புச்சத்து அதிகரிக்க வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கருப்பு உளுந்து, முருங்கைக்கீரை, எள்ளு, பூசணி விதைகள், ஆடு, கோழி இதோட கல்லீரல்லாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சரியான உணவு முறையை பின்பற்றினீங்கன்னா ரத்த சோகை குறையும், உடலோட சக்தி அதிகரிக்கும். இந்த வீடியோவில் பேரிச்சம்பழத்தை விட 4 மடங்கு இரும்புச்சத்து நிறைந்த உணவுகள் என்னென்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் இந்த உணவுகளை சாப்பிட்டு ரத்த சோகையை ஓட ஓட விரட்டுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.